ஒரு உயிர் இந்த உலகத்தில் காலடி எடுத்து வைக்கிறப்பவே சிவபக்தியோடு பிறந்திருக்கு. அவர் தான் நம்ம சிவவாக்கியார். பிறக்கிறப்பவே சிவசிவான்னு சொல்லி பிறந்தார். அப்போ சிவபக்தியானது எந்த வயசில் வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் சிவன் ஆட்கொள்ளலாம். அப்படி நமக்கு சிவபக்தி வருதுன்னா அது நாம் செஞ்ச புண்ணியம். சிவபக்திக்கான வயது என்ன, எப்போ இருந்து சிவனை வணங்கலாம் அப்படிங்கிறது நம்ம கையில் கிடையாது. ஒரு நாள் இல்லை ஏதாச்சும் விசேஷமான நாட்களில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்றது பேர் சிவபக்தி கிடையாது. கோயிலுக்கே போக முடியலனாலும் மனசில் சிவனை நிறுத்தி நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லி திருநீர் பூசி ருத்ராட்ச அணிஞ்சு அனுதினமும் சிவனை நினச்சிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் சிவபக்தி. நல்லது, சோகம், கஷ்டம், சந்தோஷம் இப்படி எது வந்தாலும் எனக்கு சிவன் தான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் சிவபக்தி. அப்போ இத்தகைய ஆற்றல் மிகுந்த சிவபக்தி எந்த வயசில் வரும்னா, அவர் எப்போ நம்ம மனசில் குடிகொள்ளணும்னு நினைக்கிறாரோ அதுதான் நம்ம சிவபக்திக்கான வயசு. ஒரு சிலர் கேட்பாங்க, இந்த சின்ன வயசுலேயே நீ இப்படி சிவனை கும்பிடுறியே, இப்படி திருநீர் பூசிக்கிறியேன்னு. அப்போ அவங்கக்கிட்ட என்ன சொல்லலாம்? எனக்குள்ளே இருக்கிற என்னோட சிவபெருமான் என்னை கும்பிட வைக்கிறாரு, இதில் நான் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். சிவாய நம.